கைஸ், இன்னைக்கு நாம ட்ரங்கோட 7th எபிசோட் தான் பார்க்க போறோம். இன்னும் ஒரு எபிசோட் மட்டும்தான் இருக்கு. போன எபிசோட் கடைசியில ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் திரும்ப வந்திருப்பான். அவனுக்கும் அந்த ஸ்டாக்கருக்கும் சண்டையாகி யாருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இப்ப அதோட கண்டினியூஷனுக்கு முன்னாடி இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன கிளிப். ஹீரோயின் அப்ப காலேஜ் படிச்ச டைம் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தி இறந்து போயிடுறா. அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது. அதனால ஹீரோயின் தான் எல்லா காரியத்தையுமே பண்றா. அந்த ஊர்ல எல்லாம் இறந்து போனவங்களோட சாம்பலை வைக்கிறதுக்குன்னே ஒரு இடம் இருக்கும், லாக்கர் மாதிரி. அந்த இடத்துல ஃப்ரெண்டோட சாம்பலை வச்சுட்டு ஹீரோயின் வெளியில வரும்போது வெளியே ஒரு ஸ்டோன் பெஞ்ச்ல ஒருத்தன் ஒத்த கால் செருப்போடு படுத்து கிடக்கான். அந்த பக்கம் திரும்பி படுத்துருக்கிறதுனால ஃபேஸ் தெரியல. ஹீரோயின் இப்ப அதை பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்புறதுக்கு பஸ் ஏறும்போது திரும்பவும் அதே ஆளு அந்த பஸ்ல வந்து ஏறுறான். அவனோட ஒத்த கால் செருப்பு பிஞ்சிருக்கும். அதை அவ பார்க்க இப்ப இறங்க வேண்டிய இடம் வந்துடுச்சு. ஹீரோயின் அவ படிக்கிற யூனிவர்சிட்டிக்கு தான் வந்திருக்கா. இங்க அன்னைக்கு கிராஜுவேஷன், அதுக்கு ஆடிட்டோரியத்துல எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. இவளும் கிராஜுவேஷனுக்குள்ள கோட் எல்லாம் ஹேங்கர்ல மாட்டி வேலை பார்த்துட்டு இருக்கா. அப்ப பார்த்தா அந்த பிஞ்சு செருப்போட அந்த ஆள் வரான். யாருன்னு பார்த்தா வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். இவங்க எல்லாருமே ஒரே காலேஜில் படிச்சாங்கன்னு முன்னாடியே சொன்னாங்க தானே. இன்னைக்கு ஹீரோக்கு கிராஜுவேஷன், ஆனா அவன் பார்க்கவே பிச்சைக்கார மாதிரி வந்து நிக்கிறான். அவன் பிஞ்ச செருப்பை போட்டிருக்கிறதுனால ஹீரோயின் ஒரு புது செருப்பை எடுத்து அவன் கால் கிட்ட வைக்கிறா. அவங்க ஊர்ல எல்லாம் இறந்தவங்களோட குடும்பத்துல உள்ள லேடிஸ் தலையில ஒரு குட்டி ஹேர்பின் மாதிரி மாட்டிருப்பாங்க. இப்ப ஹீரோயின் அதை மாட்டிருக்கிறத பார்த்துட்டு, உன் குடும்பத்துல யாரும் இறந்து போயிட்டாங்களான்னு கேக்குறான். ஆமா, என் ஃப்ரெண்டு, நானே அவளை சாகடிச்ச மாதிரி தோணுது அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்ல, இவங்க ரெண்டு பேரும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாத்துக்கிறாங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கனெக்ஷன். அவனும் இன்னைக்கு அந்த இறந்தவங்களோட சாம்பல் வைக்கிற இடத்துல தானே இருந்திருப்பான். அதனால இவளும் உங்க வீட்டுல யார் இறந்ததுன்னு கேட்க, என் அம்மா, எனக்கும் அவங்கள நான் சாகடிச்சிட்டதா தோணுது அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடியே ஹீரோவும் ஹீரோயினும் 2 தடவை மீட் பண்ணி இருந்திருக்காங்க. இப்ப இந்த சீன் முடியுது. ஸ்டாக்கரும் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டும் சண்டை போட்ட சீனுக்கு வந்துட்டோம். ஹீரோயின் இப்பதான் அங்க வந்திருப்பா. கீழே ரத்தமா கிடக்கிறத பார்த்ததும் பாய் ஃப்ரெண்ட் ஸ்டாக்கர் கத்தியால குத்திருப்பானோ என்னன்னு பயப்படுறா. மெதுவா வீட்டுக்குள்ள போய் பார்த்தா யாருமே இல்ல. டேபிள்ல ரத்தக்கரையோட கத்தி ஒண்ணு இருக்கு. அதை எடுத்து பாக்குறா. அந்த கத்தியில DHன்னு போட்டிருக்கு. அது அவளோட பாய் ஃப்ரெண்டோட பேர் தான். இப்ப இதை பார்த்துட்டே இருக்கும்போது திப்பு திப்புன்னு கதவை பயங்கரமா தட்டுற சத்தம். கத்தியை வேற கையில வச்சுட்டு பயந்துட்டே கதவை போய் திறந்தா வந்திருக்கிறது ஹீரோ தான். வெளியே ரத்தம் கிடக்கிறத பார்த்து இவனும் பயந்து போய் தான் வந்திருப்பான். ஹீரோயின் தான், இல்ல இது என்னோட ரத்தம் இல்ல. ஆமா, உங்களுக்கு எப்படி இந்த வீடு தெரியும்னு கேக்குறா. கான்ட்ராக்ட்ல எல்லாம் இந்த அட்ரஸ் தானே கொடுத்து வச்சிருப்பா. இதான் உன் பாய் ஃப்ரெண்ட் வீடான்னு அவன் கேட்கும்போது அவ எதுக்குன்னே தெரியல. கோவமா, என்னவா இருந்தா உங்களுக்கு என்ன, நாம 2 பேருக்குள்ளேயும் எதுவும் ஸ்பெஷலா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உங்களை மாதிரி ஒரு சுயநலவாதியை நான் பார்த்ததே இல்லை. தயவு செஞ்சு என் விஷயத்துல தலையிடாதீங்க. ஃபர்ஸ்ட் இங்கேருந்து போங்க, இது என்னோட இடம்னு ரொம்ப ஹார்ஷா பேசுறா. அவனும் சும்மா இருக்காம, இது ஒன்றும் உன்னோட இடம் கிடையாது, எதுக்கு இந்த வீட்டையே பிடிச்சிட்டு விட மாட்ற, எதை பார்த்து பயப்படுற, என்ன நிஜமாவே காதலிச்சிடுவோமோன்னு பயமா இருக்கா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவ கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு, போயிருங்க, உங்களோட அந்த மாளிகைக்கே போங்க அப்படின்னு சொல்லி விட்டுடுறா. அவனும் அதுக்கு மேல பேசல, அங்கிருந்து கிளம்பிட்டான். இப்பதான் அந்த ஸ்டாக்கர் பையில காட்டுறாங்க. ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் அவன் காலிலேயே கத்தி வச்சு குத்திட்டான்ல, காலை நொண்டிக்கிட்டே ஒரு மெடிக்கலுக்குள்ள நுழைஞ்சு மருந்து கேட்கறான். ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் வேற என்ன செஞ்சான்னு தெரியல. இப்ப மெடிக்கல்ல உள்ள ஸ்டாஃப் ஒரு லேடி ஸ்டாக்கர் காலில் நிறைய ரத்தம் வரதை பார்த்து, எப்படி அடிபட்டுச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படின்னு சொல்லும்போது, தயவு செஞ்சு என்னை பேச வைக்காத, மருந்தெல்லாம் கொடு அப்படின்னு கேட்குறான். அந்த லேடி, சார் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்ல, சைக்கோ மோடுக்கு போய் குடுன்னு சொன்னேன்டி வெண்ணமாவளே அப்படின்னு அசிங்கமா பேசி பைத்தியக்கார மாதிரி கத்துறான். கத்தி குத்து வாங்கிட்டு எப்படி இங்க வந்தான்னு இப்பதான் காட்டுறாங்க. ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் அவனை ஒரு இடத்துல வச்சு அடிச்சு கழுத்துல கத்திய வச்சு, நீ தானடா என் வாழ்க்கையை கெடுத்தது அப்படின்னு கேட்குறான். இப்பதான் நமக்கு ஒரு விஷயம் தெரியுது. ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் பத்தி இன்டர்நெட்ல போட்டதெல்லாம் ஹீரோயினோட அம்மா தான். ஆனா அவங்களுக்கு வீடியோ அனுப்புனது இந்த ஸ்டாக்கர் பையன். இப்போ ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் அவன் கழுத்துல கத்திய வச்சு, உன் கழுத்து அறுத்துட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன், இதுக்கு மேல உன் மூஞ்ச நான் பார்த்தேன், நீ செத்தடா அப்படின்னு மிரட்டிட்டு அங்கிருந்து போயிட்டான். இதுக்கு அடுத்துதான் அந்த ஸ்டாக்கர் மெடிக்கலுக்கு வந்திருக்கான். இப்ப அவன் மிரட்டினதுமே அந்த லேடி மருந்தெல்லாம் கொடுத்துட்டாங்க. அங்க வச்சே பேண்ட்டை கழட்டி காயத்தை கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறான். இவன் பண்ற சைக்கோத்தனத்தால அந்த லேடி பயந்து போய் போலீஸ்க்கு கால் பண்ணலான்னு போன் எடுக்கிறாங்க. அவன் முறைச்சிட்டே அவங்க பக்கத்துல போறான். அப்படியே அங்க கட் பண்ணிட்டாங்க. இப்ப ஹீரோயின் பாய் ஃப்ரெண்ட் அபார்ட்மெண்ட்ல வறண்டால உள்ள ரத்தத்தெல்லாம் பக்கத்து வீட்டு லேடி தான் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. கிளீன் பண்ணிக்கிட்டு வழக்கம் போல போன்ல இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றாங்க. அப்ப அந்த பாய் ஃப்ரெண்ட் அங்க வர, இவன் நல்லா தான் இருக்கான், அப்ப அந்த ரத்தம் ஸ்டாக்கரோட தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப அவன் கிட்ட போய், 5 வருஷமா அவ இங்கதான் இருக்கா, நீ எங்க போய் தொலைஞ்ச, ஏன் அவ இருக்காளன்னு செத்தாளன்னு கூட கேட்க மாட்டியா அப்படின்னு நல்லா திட்டி விடுறாங்க.
அந்த ஸ்டாக்கர் பையன் அவளை பாடா படுத்துறான், யாரையோ கொலை கூட பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்ல இவன் எல்லாத்தையுமே கேட்டுட்டு அமைதியா வீட்டுக்குள்ள போறான். உள்ள போய் பார்த்தா டேபிள்ல ஒரு துணியில அந்த கத்தியை கிளீன் பண்ணி ஹீரோயின் வச்சுட்டு போயிருந்திருக்கா. அதை அவன் பார்க்க அப்படியே இங்க கட் பண்ணி ஹீரோவை காட்டுறாங்க. நைட் 3 மணி ஆகுது. ஹீரோயின் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு அவன் தூங்காம வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அவ உள்ள வர மாதிரி சத்தம் கேட்கவும் டக்குன்னு கிச்சனுக்கு போய் பீர் எடுத்து குடிக்க தான் வந்தான்ற மாதிரி ஆக்ஷனை போட்டுட்டு மாடிக்கு போயிட்டான். அவளும் உள்ள வந்துட்டு ஏற்கனவே அப்பதானே 2 பேரும் சண்டை போட்டாங்க, வந்த வழியே அப்படியே திரும்பி போயிட்டா. இவளோட பாய் ஃப்ரெண்ட் பத்தி ஒரு பொண்ணு இன்ஃபர்மேஷன் சொல்லுவாள்ல, அவளோட வீட்டில் தான் போய் நைட் தங்கியிருக்கா. அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருந்துச்சுல, இப்போ வயிறு நல்லா பெருசாயிடுச்சு. ஹீரோயின் அந்த பொண்ணுக்கு நிறைய காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி அந்த பொண்ணோட ஹஸ்பண்டுக்கும் இவ பிரெக்னெண்டா இருக்கிறது தெரிஞ்சு போச்சு. ஆனா பிரச்சனை எல்லாம் பண்ணல, அந்த குழந்தைய நீயே வளர்த்துக்கோன்னு சொல்லியிருப்பான். அதனால இப்ப அவ வேலையை விட்டுட்டு வீடு எடுத்து தங்கியிருக்கா. ஹீரோயின் கொஞ்சம் நல்லா இருக்கிறத பார்த்து அந்த பொண்ணு என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாய் ஃப்ரெண்ட் திரும்ப வந்ததையும் சொல்ல அந்த பொண்ணு இருந்துட்டு நீங்கள் அவன்கிட்ட போய் பேசுனீங்களான்னு கேட்குறா. ஹீரோயின் தான் பேசவே இல்லைல்ல, அவளுக்கு பயம். அங்கே ஹீரோவை பார்த்தா அவன் ஃப்ரெண்டு கிட்ட போய் புலம்பிட்டு இருக்கான். 5 வருஷம் ஆகுது அவளை விட்டுட்டு போனவனுக்காக அந்த வீட்டிலேயே போயிருக்கா. நான் அந்த வீட்டுக்கு போயிட்டானா அதுக்கு அப்படி கோவப்படுறா. என் வீட்டில் தான் இப்போ வந்து இருக்கா, ஆனால் நான் அவள் வீட்டுக்கு போகக்கூடாதான். அவள் அங்கே போகிறதுக்கு கூட நான் எதுவும் சொல்லலை, அவளுக்கு அங்கே ஆபத்து இருக்குன்னு தானே சொல்கிறேன் அப்படின்னு புலம்புறான். நீ எதுக்குடா அவளை பற்றியே கவலைப்படுற, அவள் உனக்கு யாரு அப்படின்னு கேட்க அவன்கிட்ட பதில் இல்லை. அப்போ ஹீரோயின் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது, முக்கியமான ஒரு விஷயம், அதான் நான் சீக்கிரமாவே கிளம்பிட்டேன், நேற்று பேசினதுக்கு சாரி அப்படின்னு கேட்டிருக்கா. சரின்னு கிம்னு ஒருத்தர் பிஏ மாதிரி இருப்பார்ல, அவர்கிட்ட வீட்டை சுற்றி பாதுகாப்பு பண்ண சொல்லியிருப்பான். அதை அவர் பண்ணி முடிச்சிட்டாரு. அப்போ ஹீரோ அவர்கிட்ட வீட்டுக்குள்ளே கேமரா வைக்கணும்னு சொல்கிறான். இவனுக்கு கேமரா இருந்தாலே ஒரு மாதிரி இருக்கும்ல, ஆனாலும் ஹீரோயினுக்காக அதை பண்ண சொல்றான். இவனுக்கு லிஃப்ட்ல போனா ஒரு மாதிரி இருக்கும் தெரியுமா, அது அடைச்ச இடம்ன்றதுக்காக கிடையாது, அங்க உள்ள கேமரா தான் அவனுக்கு பயமே. இப்ப இவர்கிட்ட பேசிட்டு வீட்டுக்குள்ள போய் ஒரு பெட்டியில துப்பாக்கி வச்சிருப்பான்ல, அதை எடுத்து பாக்குறான். அடுத்து அப்படியே ஹீரோயினை காட்டுறாங்க. அவன் இன்னுமே பாய் ஃப்ரெண்டை போய் பார்த்து பேச மாட்டேங்கிறா. இப்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டும் அவனை போய் பார்த்து பேசதான் சொல்றா. இப்ப அப்படியே ஹீரோவை காட்டுறாங்க. நைட் சாப்பிட்றதுக்கு பார்த்து பார்த்து சமைச்சிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் உள்ள வர மாதிரி இருக்கவும் சாப்பிடலனா வா ஒன்னா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பார்த்தா வந்திருக்கிறது லீசோ. இப்போ அவன்கிட்ட வந்து எனக்கு உன்கிட்ட ஒன்று கேட்கணும், நீ ஃபர்ஸ்ட் அவளை பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு கேட்குறா. எதுக்கு இப்போ அதை கேட்குறான்னு பார்த்தா எனக்கு அந்த செருப்பு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றா. என்னடா இது ஏதோ சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறாளேன்னு பார்த்தா இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஒரு சீன் வந்துச்சா, ஹீரோயின் காலேஜ்ல படிச்சப்போ ஹீரோ பிஞ்சு செருப்பை போட்டிருந்ததை பார்த்து ஹீரோயின் ஒரு செருப்பை எடுத்து அவன் கால் கிட்ட வச்சிருப்பாளா, அது வரதான் அந்த சீன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த லீசோ அங்க வந்திருப்பா, கையில ஒரு ஷூ எடுத்துட்டு வந்து இதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி வைப்பா. அப்ப அவன் ஹீரோயினை பார்க்க அந்த லுக்கை வச்சு இந்த லீசோக்கு அவனுக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சிருந்திருப்பா. அப்புறம் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ற கம்பெனில ஹீரோயினோட ப்ரொஃபைலை பார்த்ததும் இவளை வச்சு டார்ச்சர் பண்ணாதான் சரியா இருக்கும்னு ஹீரோயினை சூஸ் பண்ணிருப்பா. இப்ப இதெல்லாம் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு சீக்கிரமாவே அந்த கல்யாணத்தை முடிச்சிட்டு வா, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஹீரோவை எந்தெந்த வழியிலலாம் டார்ச்சர் பண்ண முடியுமோ அத்தனை வழியிலையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. இப்ப கார்ல போயிட்டு இருக்கும்போது எதிர்த்தாப்புல ஹீரோயின் வர, அவட்டையும் போய் வம்பு பண்ணணும்ல. காரை விட்டு இறங்கி அவகிட்ட போய் பெனால்ட்டி எவ்வளோ நாள் கொடுத்துட்றோம் அப்படின்னு பேசிட்டு இருக்க. எதுக்கு பெனால்ட்டி, நீ இல்லீகலா ட்ரக்ஸ் சப்ளை பண்ற, இல்லீகலா கேமரா மாட்டி வேவு பார்த்துட்டு இருக்க, இதுக்கெல்லாம் ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வருவோமா, கோர்ட்டுக்கு போவோமா அப்படின்னு கேட்குறா. நீ எதுக்கு இன்னும் அவன்கிட்ட இதெல்லாம் சொல்லாமல் வச்சிருக்கேன்னு லீசோ கேட்க, ஆக்சுவலாக இதெல்லாம் சொன்னால் ஹீரோ கஷ்டப்படுவான்னு தான் அவள் சொல்லலை, ஆனால் இப்போ லீசோ கிட்ட எப்படி சொல்லணும்னு தெரியாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்ல அவள் கண்டுபிடிச்சிட்டா. ஓ அப்படி போகுதோ அப்படின்னு கிண்டல் பண்ண. அடுத்து ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டா. ரொம்ப நாள் கழிச்சு இப்போதான் எப்பவும் போல அந்த சோஃபாவில் உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு இருக்கா. அவனும் வழக்கம் போல பேச்சு கொடுக்க வந்து உட்காடுறான். 2 பேரும் மாற்றி மாற்றி கழுவி ஊற்றுனாங்கல்ல, அதுக்கு சாரி கேட்க அவன் அவகிட்ட நம்மளோட கான்ட்ராக்ட் முடிஞ்சதும் உன் பாய் ஃப்ரெண்ட் கூட போயிடுவியான்னு கேட்குறான். அதுக்கு அவ நீங்கள் இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் முடிஞ்சதும் லீசோ கூட போயிடுவீங்களான்னு கேட்குறா. 2 பேருமே ஆன்சர் பண்ணாமல் அப்படியே உட்காந்துருக்காங்க. 2 பேருக்குமே மாற்றி மாற்றி பிடிச்சிருக்கு. ஆனால் விதி வலியது, என்ன நடக்குன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்போ அடுத்த நாள் ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வருது, நாம் மீட் பண்ணலாம் அப்படின்னு. வேற யாரு, அவள் பாய் ஃப்ரெண்ட் தான். இவளும் அவனை பார்க்க போகிறதுக்கு ரெடி ஆயிட்டா. ஹீரோ கிட்ட சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்ட் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் சமைச்சிட்டு இருக்கா. இப்போ அவன் அங்கே இல்லை, கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வரான். கதவு திறந்து அவன் வரான்னு தெரியுது, ஆனால் அவள் திரும்பி அவனை பார்க்கவே மாட்டேங்கிறா. இப்போ டேபிளில் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு 2 பேரும் எதிர்த்தாப்புல உட்காந்துருக்காங்க. அவன் ஏதாவது கேட்டாலே அவள் சாப்பாடை பற்றி மட்டும்தான் பேசுகிறா. அவளால் இந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணவே முடியல.
பாய் ஃப்ரெண்ட் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறான். அவன் யாருன்ற ஐடென்டிட்டியில அவனுக்கே சந்தேகம். இதை எப்படி இவ அக்செப்ட் பண்ணிப்பான்னு பயம், இவ அம்மா பண்ணதுனால கோவம், எல்லாம் சேர்ந்து இங்க இருந்து ஓடிட்டான். இப்பவும் அவன் நார்மல் ஆகல. இதெல்லாத்தையுமே சொல்லி ஃபீல் பண்ணும்போது ஹீரோயின் பேச ஆரம்பிக்கிறா. அவன் மேல ரொம்ப லவ்வா இருந்தா. அவன் போனதும் அவளால வாழவே முடியல. இருந்தாலும் அவன் என்னைக்காவது திரும்ப வருவான், எதுவுமே நடக்காத மாதிரி எல்லாமே மாறும் நம்பிட்டு இருந்தா. அப்புறம் நாள் போக போக அவன் வரமாட்டான்னதும் வாழவே பிடிக்காம போயிருந்திருக்கும். அவளால இதுல இருந்து தனியா வெளியே வர முடியல. அவன் வந்தான்னா பேசி இதை முடிச்சிடலான்னா இவ்வளோ நாள் இதுக்குள்ளேயே கிடந்தா. என்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம்ல, நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை முடிச்சுக்கோன்னு ஏதாவது சொல்லி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி கதறி கதறி அழுவுறா. இந்த விஷயத்தெல்லாம் இவங்க 5 வருஷத்துக்கு முன்னாடியே பேசியிருக்க வேண்டியது இப்பதான் பேசி முடிக்கிறாங்க. அவனும் கடைசியா அவகிட்ட சாரி சொல்றான். அவ இவ்வளோ நாளாக நீ உயிரோடு இருந்ததுக்கே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறா. இப்படியே பேசி 2 பேரும் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. அங்கேருந்து கிளம்பி பஸ்ஸில் வந்துட்டு இருக்கும்போது அவனுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்தது, ஒன்றா சமைச்சது, சண்டை போட்டது எல்லாத்தையுமே நினச்சி ஒரு வழியாக அந்த சாப்டரை முடிச்சுட்டு இப்போ பஸ்ஸை விட்டு இறங்கினதுமே ஹீரோ இவளுக்காக வெயிட் பண்ணிட்டு நிற்கிறான். அவனை பார்த்ததும் அழ ஆரம்பிச்சிட்டா. அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே உட்காந்து கத்தி கத்தி அழுது. இப்போ வீட்டுக்கும் வந்துட்டாங்க. ஏன் என்னை பார்த்ததும் அப்படி அழுதுன்னு அவன் கேட்கும்போது, திரும்ப உங்களை பார்ப்பனும் இல்லையோன்னு நினச்சேன், அதான் பார்த்ததும் அழுக வந்துடுச்சுன்னு சொல்கிறா. இப்போ அடுத்த நாள் அந்த ஸ்டாக்கர் பையன் ஒரு மெடிக்கலில் மருந்து கேட்டுட்டு இருந்தான்ல, அங்கேருந்து அந்த லேடியை சாகடிச்சிருந்துருக்கான். அதுவும் ஒரு சொட்டு ரத்தம் கூட வராமல் கழுத்து திருகி சாகடிச்சிருக்கான். சாகடிச்சுட்டு அங்கே உள்ள ஒரு பிரிண்டரில் கடைக்காரங்க வெளியூர் போயிட்டாங்க அப்படின்னு பேப்பரில் பிரிண்ட் போட்டு கடைக்கு வெளியில் ஒட்டிட்டு போயிருக்கான். கடைக்குள்ள இருந்து ஸ்மெல் வந்ததுக்கு அப்புறம் தான் போலீஸே வந்து பார்க்குறாங்க. போலீஸ்க்கு யார் சாகடிச்சாங்கன்னு தெரியல. அங்கே கடந்த ரத்தத்தை எவிடன்ஸாக எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அடுத்து இங்கே கட் பண்ணால் ஹீரோயின் கிட்ட அவளோட கம்பெனி செக்யூரிட்டி ஆஃபீஸர் ஒருத்தர் வந்து அந்த ஸ்டாக்கரும் ஹீரோவும் நிறைய வாட்டி ஒரே இடத்துல இருந்திருக்காங்க. அந்த ஸ்டாக்கர் அவரை கண்காணிச்சுட்டே இருக்கான். இது நல்லதுக்கு இல்ல, நான் நம்ம கம்பெனி கிட்டையும் பேசிட்டேன்னு இன்ஃபார்ம் பண்றாரு. பொதுவா அந்த ஸ்டாக்கர் அடிக்கடி ஹீரோயினுக்கு கால் பண்ணுவான். அவ எப்பவுமே அட்டன் பண்ணவே மாட்டா. ஆனா இந்த வாட்டி அட்டன் பண்ணி நாம பேசலான்னு கூப்பிடுறா. அவனுக்கு ஏதோ கடவுள்கிட்ட இருந்து அருள் கிடைச்ச மாதிரி அப்படி ஒரு பரவசம். இப்போ ஒரு கஃபேல ஹீரோயினை மீட் பண்றதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கான். தலைவன் நகத்தையே கத்தியை வச்சுதான் வெட்டுவாரு. அந்த கஃபேல உட்காந்தே நகை வெட்டிட்டு இருக்க ஹீரோயின் பின்னால வந்து அதை பாக்குறா. அவ பாக்குறான்னதும் அப்படியே பவ்யமா அந்த கத்தியை உள்ள வச்சுக்கிட்டு நல்ல அவன் மாதிரி உட்காந்துருக்கான். ஹீரோயின் வந்து அவன் கிட்ட, நீ எதுக்கு என்ன இப்படி பண்ற, என்னை இப்படி ஹராஸ் பண்றதுனால உனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்க, அவன் அதுக்கு பதில் சொல்லாம வேற ஒரு விஷயத்த சொல்றான். அவன் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது ஒரு விஷயத்த யோசிச்சு பார்த்தானா, அவன் ஏன் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றதை விட்டுட்டு கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ற கம்பெனில வேலை பார்க்கறா. அப்ப அந்த கம்பெனியை ஒழிச்சு கட்டினா அவன் நல்லா இருப்பா அப்படின்னு தோணுச்சு. அந்த ஐடியா வந்ததுமே எனக்குள்ள அப்படி ஒரு எனர்ஜி. இப்போ நான் உன்கிட்ட ஒன்று கேட்குறேன், அந்த ட்ரெங்க் பெட்டியில தானே அந்த கம்பெனி போட்டுக்கிட்ட கான்ட்ராக்ட் எல்லாம் இருக்கு. நானா வாயில எல்லாத்தையும் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க, எவிடன்ஸோட காட்டினா நம்புவாங்க தானே. அதை எடுக்கிறதுக்கு தான் அன்னைக்கு உன் வீட்டுக்கு போனேன். உன் பாய் ஃப்ரெண்ட் காலை குத்தி விட்டுட்டான், அதனால நான் ஒருத்தரை கொல்ல வேண்டியதை வேற ஆயிப்போச்சு அப்படின்னு ரொம்ப கேஷுவலா பேசுறான். யாரை கொன்னான்னு கேட்கும்போது, உனக்கு ஏன் என்ன பிடிக்கவே மாட்டேங்குதுன்னு கேட்குறான். இவன் லூஸ் மாதிரி தான் பேசிட்டு இருப்பான்னு அவள் அங்கேருந்து எந்திச்சு போயிட்டா. இப்போ அங்கே ஹீரோவை காட்டுறாங்க. இன்னைக்கு அவனோட மியூசிக்கை கேட்கறதுக்கு அவளை கூப்பிட்டு இருந்திருப்பான். அதுக்கு தான் அவளும் வரா. கீழே பார்க்கிங் வந்துட்டு மெசேஜ் பண்ணுறா. அவனும் கீழே இறங்கி வர, அவ காரை விட்டு இறங்கி 2 ஸ்டெப் தான் எடுத்து வச்சிருப்பா. ஸ்டாக்கர் போய் எதிர்த்தாப்புல வந்து நிக்கிறான். இங்க வர ஓடியே வந்திருப்பான் போல. இங்க என்னடா பண்றேன்னு கேட்கும்போது, நான் கேட்டதுக்கு நீ ஆன்சர் பண்ணவே இல்லையே, ஏன் உனக்கு என்ன பிடிக்கல, அதுக்கு பதில் சொல்லு. நான் இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாலே என்னைய ஃபர்ஸ்ட் பார்க்கும்போதே உனக்கு என்ன பிடிக்கல, ஆனா அவனை மட்டும் பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. அப்ப அவனை சாகடிச்சுட்டா நீ என் பக்கம் திரும்புவதுனா அப்படின்னு ஹீரோவை சாகடிக்க போறேன்னு சொல்றான். அவ பதில் சொல்லாம அங்கிருந்து போக பார்க்க கையை பிடிச்சுக்கிட்டான். விடுடான்னு கத்துனாலும் விடவே மாட்டேங்கிறான். அந்நேரம் ஹீரோ வந்து அவன் மூஞ்சிலே ஒரே குத்து கீழே இழுத்து போட்டு மிதின்னு வர மிதிக்கிறான். ஆனா அந்த ஸ்டாக்கர் பையன் அடி வாங்க சிரிக்கிறான். ஹீரோவும் சாவடான்னு மூஞ்சிலே குத்த வாயிலேருந்து பொலன்னு ரத்தம் வடியுது. அப்படியே சிரிச்சுட்டே இருக்கான். ஹீரோ அவனை போட்டு அடிக்கிறத பார்த்து ஹீரோயின் மறந்துட்டா. அந்த ஸ்டாக்கரை விட ஹீரோ தான் பயங்கரமான ஆளா இருப்பானான்ற அளவுக்கு அடிக்கிறான். இப்பதான் நமக்கு ஒரு விஷயத்த காட்டுறாங்க. கன் ஷூட்டிங்ல நம்ம ஹீரோ பெரிய ஆளு, ஒரு புல்லட் கூட மிஸ் ஆகாம சுடுவான். காதுல ஹெட்போன் போட்டு ஷூட்டிங் பிராக்டிஸ் பண்ணுவாங்கல்ல, அங்க அவனோட அப்பா சின்ன வயசுலயே கூட்டிட்டு போவாராம். இப்ப அவன் ஷூட் பண்ற ஒரு சீனை காட்டுறாங்க.
டப்பு டப்பு டப்புன்னு டார்கெட்ல போய் புல்லட் பாயுது. இப்ப ஹீரோவும் ஸ்டாக்கரும் சண்டை போட்டுக்கிட்டது சிஇஓக்கு தெரிய வருது. அவங்க அதை பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் அங்க வரா. சிஇஓவும் அந்த ஸ்டாக்கருக்கு ஏதாவது பண்ணலான்னு தான் நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்ல, இப்போ நான் வந்தது அதுக்கு கிடையாது, என்னால் இந்த கம்பெனிக்கு ஆபத்து வரலாம், அவன் இந்த கம்பெனி இருக்கிறத எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு ஏதாவது பண்ணுவான், நான் இங்கேருந்து போயிட்டா விட்டுருவான், அதனால இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சதும் நான் வேலையை ரிசைன் பண்ணுறேன்னு சொல்கிறா. இந்த கம்பெனியில் இருக்கிறதுல ஹீரோயின் ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மர், அவளை அந்த கம்பெனிலேருந்து விடுறதுக்கு சிஇஓக்கு மனசு இல்லை. அதனால இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோயினோட பக்கத்து வீட்டு அந்த லேடி இருக்காங்கல்ல அவங்கள போய் பார்க்குறாங்க. இப்போதான் நமக்கு தெரியுது அந்த லேடி இன்ஃபர்மேஷன் கொடுத்ததெல்லாம் இந்த சிஇஓக்கு தான், ஹீரோயினோட நல்லதுக்காக தான் பண்ணியிருந்திருக்காங்க. இப்போ அந்த சிஇஓ ஹீரோயின் நிஜமாவே எதுக்கு வேலையை விடணும்னு நினைக்கிறான்னு கேட்க, ஹீரோ மேல அவளுக்கு லவ் வந்திருக்கலான்ற மாதிரி அந்த லேடியும் சொல்லி விட்டுறாங்க. இப்போ அங்கே ஹீரோயினை காட்டுறாங்க. அவ கயாக்கிங் பண்ணிட்டு இருக்கா. அவ வீட்டில் இல்லைன்னு ஹீரோ அவளை ரொம்ப மிஸ் பண்றான். அவ சோஃபால உட்காந்து மேட்ச் பாப்பால, ஒரு கண்ணாடி போட்டுட்டு தான் பாப்பா. அந்த கண்ணாடியை கையில எடுத்து வச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது கிம் கால் பண்றாரு. அவர் என்ன சொன்னான்னு தெரியல. இப்ப அவன் இந்த சீலிங்ல உள்ள லைட்டையே பார்த்துட்டு நிக்கிறான். இப்பதான் என்ன ஆச்சுன்னு காட்டுறாங்க. கிம் கிட்ட வீட்டுக்குள்ள கேமரா வைக்க சொன்னான்ல, அதுக்காக வந்த ஆளுங்க லைட்ல இருக்கிற கேமராவை கண்டுபிடிச்சாங்க. அத கிம் ஹீரோ கிட்ட சொல்லிட்டாரு. அதான் லைட்டை வந்து பாத்துட்டு நிக்கிறான். இவன் இப்படி லைட்டை பாத்துட்டு நிக்கிறத லீசோ கம்ப்யூட்டர்ல அவன் புருஷன் பாக்குறான். அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னு லீசோக்கு கால் பண்ணி சொல்றான். அவ வேகமா வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. ஆனா அதுக்குள்ள ஹீரோ வந்துட்டான். மானிட்டர்ல கேமரா ஃபுட்டேஜஸ் எல்லாம் பாக்குறான். அவனுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸும் கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் ஆயிருக்கும்ல, அதுல ஒரு வீடியோவை எடுத்து பாக்குறான். ஹீரோயினுக்கு கேமரா இருக்கிறது தெரிஞ்சதும் அன்னைக்கு நைட்டு டைனிங் டேபிள்ல உட்காந்து அழுதுருப்பாள்ல, அதை பார்க்குறான். அதை பார்த்ததும் இன்னும் கோவமா வருது. இப்போ அப்படியே இங்க கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு போயிட்டோம். டிடெக்டிவ்ஸ் இன்வெஸ்டிகேட் பண்ற சீனுக்கு இப்போ டிடெக்டிவ்ஸ் ஹீரோயினை தான் விசாரிக்க கூப்பிட்டுருக்காங்க. அந்த ஸ்டாக்கரோட போன்ல ஃபுல்லாவே ஹீரோயினோட போட்டோ தான். கால் ஹிஸ்டரியிலேயும் இவர் நம்பர் மட்டும்தான் இருக்கு. அதனால டிடெக்டிவ் அவகிட்ட போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் நிறைய தடவை பண்ணியிருக்கேன், ஆனா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, யாராவது செத்தாதானே நீங்க ஆக்ஷன் எடுப்பீங்க அப்படின்னு சொல்ல, அவர் போனை ஓரமா வச்சுட்டு ஒரு ஃபைல் எடுத்து அந்த ஸ்டாக்கர் எங்கெல்லாம் போனான்னு நோட் பண்ணி வச்சதை காட்டுறாரு. அதுல இவ பாய் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு அவன் போனது, ஹீரோ கிட்ட அடி வாங்கினதுன்னு எல்லாமே இருக்கு. ஹீரோயின் அமைதியா அதை பார்த்துட்டு அப்புறம் அப்படின்னு கேட்க, அந்த டிடெக்டிவ் இருந்துட்டு, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவன் சாகணும்னு நீங்க மட்டும்தான் நினைப்பீங்க, அவன் கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு நீங்க எங்க இருந்தீங்கன்னு கேட்கிறாரு. அப்படியே பேக்ரவுண்ட் மியூசிக் ரைஸ் ஆக அந்த ஏரியில அப்படின்னு சொல்றா. அதோட அவ துப்பாக்கி வச்சு சுடுற மாதிரி காட்டி இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அந்த ஸ்டாக்கர் பையன் யார் கையில தான் செத்துருப்பானே தெரியல, எல்லார் கையிலயும் சாக போற மாதிரியே காட்டுறாங்க. இப்ப கடைசியா ஹீரோயின் மேலதான் பெரிய சந்தேகம். அடுத்து வரப்போறது தான் கடைசி எபிசோட். மறக்காம பாருங்க. என்னோட எக்ஸ்பிளனேஷன் நல்லா இருக்கா, புரியுதா, வளவலன்னு இருக்கா, எதுனாலும் கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பை பை.